ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. கார்ல இருந்து இறங்கின உடனே திடீர்னு பெய்த மலர் மழையும் வீடியோ முழுக்க நிறைஞ்சிருந்த அன்பும் நம்மளை கண்டுபிடிக்க வச்சிருக்கோம். காதலால ஒரு கல்யாணம் நடக்கும் போது காத்திருப்புக்கு பதில் கிடைக்கும் போது இப்படிதான் இருக்கும்னு தோணுதில்ல. இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா, உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே. வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா, திக்கு முக்கு ஆடி போகின்றே. ரஞ்சித் ராண்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பல லட்சக்கணக்கானவர்களை இந்த வீடியோ ரசிக்க வச்சிருக்கு. இப்பெல்லாம் வீட்லயே பொண்ணு பாக்குறதுக்கோ மாப்பிள்ளை பாக்குறதுக்கோ முன்னாடி உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே காதல் கல்யாணமா மாறுறது அப்படின்றது அந்த அளவுக்கு ஈஸியானதா இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல பிடிச்சிருந்தாலும் இது செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு நிறைய சண்டைகள், பிரேக்கப்ஸ், பேட்சப்ஸ் இப்படின்னு எல்லாத்துக்கு அப்புறமாகவோ அந்த காதல் கல்யாணமா மாறுறது அந்த ரெண்டு பேருடைய கையில தான் இருக்கு. அதுக்கு அவங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு நீ உனக்குனா அப்படின்றது மனசால மட்டும் இல்லாம சட்டபூர்வமாவும் கல்யாணமா மாறக்கூடிய அந்த தருணத்துடைய முதல் ஸ்டாப். பெண் பார்க்கும் படலம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க முடியுது. சொந்த பந்தம்லாம் சுத்தி நிற்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்க, மாப்பிள்ளை பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த கொலுசை எல்லாரும் முன்னாடியும் அன்போட போட்டு விட வீடியோ பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இந்த காதல் இதோட முடியாம நிறை கூடியதுக்கு அப்புறமாகவும் தொடரணும் அப்படின்றதுதான் பல பேருடைய வாழ்த்துக்களாகவும் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் எம்சாபியோ காட்டன் கிளப், ஜிடி ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன்.